Hi friends, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ வந்து டே 3 இன் இட்டாலிங்க. யூசுவலா வந்து எந்த நாட்டுக்கு போனாலுமே வந்து இது வந்து வெனிஸ் ஆஃப் நெதர்லாண்ட்ஸ், இது வந்து வெனிஸ் ஆஃப் மத்த கண்ட்ரி, அந்த லோக்கல் கண்ட்ரி அப்படிம்போம் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக ஒரிஜினலான வெனிஸ்கே வந்திருக்கோம். ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த வாட்டர் கேனால்ஸ் எல்லாமே வந்து பிரித்து 118 ஐலண்ட் வந்து இந்த சிட்டியில் இருக்குது. இந்த சிட்டி வந்து எவ்ரி இயர் 1 to 2 மில்லிமீட்டர் வந்து கடலுக்குள்ளே மூழ்கிக்கிட்டே போயிட்டுருக்கு. இந்த வீடெல்லாம் பார்த்தா கம்ப்ளீட்டாக அபேண்டண்டாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் தாங்க ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் பிஸியஸ்ட் மார்க்கெட். இந்த ஷாப்பிங் சென்டர் வந்து ஆல்மோஸ்ட் 1000 years ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம பிளான்லேயே கிடையாது. திடீர்னு வந்து நம்ம மக்கள் வந்து ரீப்ளான் பண்ணிவிட்டு ஒரு நாள் வந்து நம்ம பேசாமல் வெனிஸ் போயிட்டு வந்துடலாம், இங்கே வந்து ஒரு 1.5 hours தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்பி வெனிஸ் வந்துட்டோம். பட் இங்கே வெனிஸ் வரதில் ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா, நம்ம காரில் வந்து சிட்டிக்குள்ளே போக முடியாது. ஸோ வெனிஸ் வந்து இட்ஸ் அ கார் ஃப்ரீ சிட்டி. ஆஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாகவே வந்து கேனால், போட் அந்த மாதிரி தான் போக முடியும். ஸோ அதனால் காரை வந்து இங்கே ஒரு பப்ளிக் பார்க்கிங் இருக்குது. ஸோ அங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம பஸ் எடுத்து சிட்டிக்குள்ளே போக போகிறோம். அப்படியே போயிட்டே பேசுவோம் வாங்க. இந்த கார் பார்க்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஸ் டிக்கெட்டுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பஸ் டிக்கெட் வாங்கிட்டு இந்த ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ அதை எடுத்துட்டோம்னா நம்ம வந்து சிட்டி சென்டருக்கு பஸ்ஸில் போயிடலாம். அண்ட் இந்த to and fro பஸ் டிக்கெட் இருக்கு இல்லையா, அது வந்து €3 per person. அதை வாங்கிட்டு அப்படியே நம்ம போவோம் வாங்க. யூஸ்வலாக வந்து எந்த நாட்டுக்கு போனாலுமே வந்து இது வந்து வெனிஸ் ஆஃப் நெதர்லாண்ட்ஸ், இது வந்து வெனிஸ் ஆஃப் மத்த கண்ட்ரி, அந்த லோக்கல் கண்ட்ரி அப்படிம்போம் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆக்சுவலாக ஒரிஜினலான வெனிஸ்கே வந்திருக்கோம். ஸோ அப்படியே இன்றைக்கி ஃபுல் டே வந்து வெனிஸ் சிட்டியை சுற்றிட்டு ஈவினிங் வந்து ஒரு போட் டூர் இருக்குது, அதுலேயும் அப்படியே போயிட்டு இன்றைக்கி டே எப்படி போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் அப்படியே நம்ம பார்ப்போம். அப்படியே இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடுவோமா? அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரைட், நம்ம வேலையை ஆரம்பிப்போம் இன்றைக்கி. என்ன வெனிஸ்னால் பயங்கர கூட்டமாக இருக்கும், நாங்கள் இவ்வளோ காலியாக இருக்குது. யூஸ்வலாக வந்து வெனிஸ் அப்படின்னாலே இந்த மாதிரி எண்ணில் அடங்கா வாட்டர் பாடிஸ் அண்ட் கெனால்ஸ், அதுக்கு தாங்க ஃபேமஸ் இது. ஸோ இந்த வெனிஸை பார்த்தோன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வெனிஸ் நகரத்தை நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணணுன்னா ஒரு மெயினான ஒரு வாட்டர் கெனால் ஒன்று ஓடுதுங்க, வாட்டர் சேனல்னு சொல்லலாம். ஸோ அந்த மெயின் சேனலாக வந்து கிராண்ட் கெனால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அந்த வெனிஸோட என்டையர் ஸ்ட்ரெச்சுக்குமே வந்து ஒரு எஸ் ஷேப்பில் ஓடுது. அதிலேருந்து சின்னதாக இந்த மாதிரியான குட்டி கெனால்ஸ் வந்து குட்டி சின்ன கெனால்ஸாக பிரிஞ்சு சிட்டிக்குள்ளே ஃபுல்லாக பிரிஞ்சு இருக்குது. ஸோ அதில் தான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து வெனிஸ் வந்து இட்ஸ் அ கார் ஃப்ரீ சிட்டி. நீங்கள் வந்து காரில் வர முடியாது, ஒன்று நடந்து போகணும், இல்லைனா இந்த போட் எடுத்து போகணும். நம்ம நெதர்லாண்ட்ஸில் வந்து ஹீட்டான் அப்படின்னு ஒரு சிட்டி இருந்துச்சு இல்லையா, வில்லேஜ் அது. ஸோ அதுவுமே வந்து வெனிஸ் ஆஃப் நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன் வந்து எது எடுத்தாலுமே நம்ம வந்து வெனிஸோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ மொத்தமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த வாட்டர் கேனால்ஸ் எல்லாமே வந்து பிரித்து 118 ஐலண்ட் வந்து இந்த சிட்டியில் இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 450 பிரிட்ஜுக்கு மேலே இப்போ இங்கே எனக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரியான இந்த பிரிட்ஜஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 450 பிரிட்ஜு கிட்ட வெனிஸ் ஃபுல்லாகவுமே இருக்குது. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில சோகமான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டி வந்து எவ்ரி இயர் 1 to 2 மில்லிமீட்டர் வந்து கடலுக்குள்ளே மூழ்கிக்கிட்டே போயிட்டுருக்கு. இல்லைனா அந்த அதர் வேர்ட்ஸ் வந்து கடல் மட்டம் ஏறிக்கிட்டே வரதுனால எவ்ரி இயர் வந்து 1 to 2 மில்லிமீட்டர் வந்து இந்த வெனிஸ் நகரம் வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டுருக்கு. சாரி, சிரிச்சுக்கிட்டே சொல்லக்கூடாதுல, தண்ணிக்குள்ளே போயிட்டுருக்கு. இந்த சிட்டியோட மக்கள் தொகை மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,20,000 இருந்து லாஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் 60,000 பேராக குறைஞ்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெனிஸ் நகரத்தில் வந்து கிட்டத்தட்ட 60,000 பேர் தான் இங்கே வசிக்கிறாங்க. 2030 வந்து இது வந்து ஒரு கோஸ்ட் டவுன் ஆகிடும். அதாவது யாருமே இங்கே சொந்தமாக, அதாவது இங்கே லோக்கல் யாருமே வசிக்க மாட்டாங்க, ஒன்லி டூரிஸ்ட் மட்டும்தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இதுதாங்க வெனிஸோட கிராண்ட் கெனால், அந்த மெயின் வாட்டர் சேனல். என்டையர் வெனிஸ்க்குள்ளார ஃப்ளோ ஆகிற மெயின் வாட்டர் சேனல் வந்து இதுதான். இதை தான் வந்து கொண்டோலா அப்படி சொல்லுவாங்க.
இங்கே வந்து கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான கண்டோலாக்கள் வந்து இங்கே ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. வெனிஸோட ஒன் ஆஃப் த மெயின் பிஸ்னஸ்னே சொல்லலாம் இதை. இந்த கிராண்ட் கெனால் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு என்டையர் வெனிஸ்லேயே வந்து 4 பிரிட்ஜு தான் இருக்குது. அதில் ஒரு பிரிட்ஜு தான் இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. என்ன விஷயம்னு தெரில, இங்கே வந்து அவ்வளோ காலியாக இருக்குது இந்த என்டையர் சிட்டியுமே. கெனால்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக அந்த கொண்டோலாஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கும், பயங்கர கூட்டமாக இருக்கும், செம்ம ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா இந்த தெருவில் யாரும் இல்லை, கெனால்ஸ் எல்லாமே காலியாக இருக்குது, பிரிட்ஜஸ் எல்லாம் காலியாக இருக்குது. இந்த இன்ஸ்டாகிராமில் எல்லாம் பார்ப்போம் தெரியுமா, லைக் இந்த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ரியாலிட்டி. ஆனால் இங்கே ஒரிஜினலாகவே செம்ம காலியாக இருக்குதுங்க. வெனிஸ் வந்து இவ்வளோ காலியாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. மேபி பயங்கர சன்னியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், லைட்டாக சன்செட் ஆகும்போது இந்த இடத்துல எல்லாம் க்ரௌட் ஆகிடும்னு நினைக்கிறேன். பட் இந்த ஊருக்காரங்களுக்கு சன் அப்படின்னாலே பயங்கர குஷி தானே, பகல்லையே வந்து சுற்றலாமே. சரி, ஓகே, எனிவேஸ் ஈவினிங் வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறோம். இருந்து இந்த ஊர் இன்றைக்கி க்ரௌட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நம்ம போகிறோம். ஸோ இப்போதைக்கு 4:30 போல் நம்மளுக்கு வந்து போட் ரைட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே நம்ம அப்படியே இந்த சிட்டியில் சுற்றிட்டு அந்த போட் ரைடுக்கு போயிடுவோம். இந்த வீடெல்லாம் பார்த்தா கம்ப்ளீட்டாக அபேண்டண்டாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட்டு ஷாப்பிங் சென்டர் இது. இந்த இடம் தாங்க கொஞ்சம் பிஸியாக மக்கள் நடமாட்டத்தோடு இருக்குது. இந்த ஷாப்பிங் சென்டர் வந்து ஆல்மோஸ்ட் 1000 years ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் தாங்க ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் பிஸியஸ்ட் மார்க்கெட் ரியால்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 1000 year ஓல்டஸ்ட் மார்க்கெட் போல். அண்ட் இந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, ஸோ இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்டட் இன் வெனிஸ். அண்ட் த மோஸ்ட் இன்ஸ்டாகிராமபிள் லொக்கேஷனும் இதுவும் தான் கூட. ஓகே, போட்டிங் டூருக்கு வந்துட்டோம், போர்டிங்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். Entering now the other main canal. There are many canals in town, less than 200, snaking inside the city. The city is formed by many islands, more or less important for the city traffic. Giudecca's Canal, that is the southern canal, where most of the city traffic is diverted. Traditional food of the Redeemer's Day. This weekend? Can you imagine how much wood was necessary in the ancient times to fix the underground of the port, touristic ports, the Stazione Marittima? What we are going to see is the rear of the city. Ponte della Libertà is the 4 kilometers long causeway that connects Venice with its mainland. But also the Tronchetos Island is before the end of the causeway, and it's a bigger parking lot and terminal for the touristic coaches. ஆம்புலன்ஸ் போட் இது. வந்து கம்ப்ளீட்டாக கிளாஸ்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. And for this reason the bridge is pretty slippery by some weather conditions, so watch out if you have to go across it, okay?
now where to go for an aperitif at the happy hour, sitting down at the administrative bureaus of the city of Venice. Nice museum, therefore, on the right, that is hosted inside the never-ending church, built after the worst plagues epidemic that hit the population in 16th. அப்படியே நம்ம இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன் லாஸ்ட் பிளேஸ் இன் வெனிஸ், இது வந்து செயின்ட் மார்க் ஸ்கொயர். யூஸ்வலாக அந்த சிட்டி சென்ட்ரல் ஸ்கொயர் இருக்கும் இல்லையா, எந்த ஊருக்கு போனாலுமே, ஸோ அது மாதிரியான ஒரு சென்ட்ரல் ஸ்கொயர் தாங்க இது. இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய மியூசிக்கல் கான்சர்ட்கான ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு. எல்லாம் இப்போ செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி ஈவினிங்க்கு மேலே நடக்கும்னு நினைக்கிறேன். பட் நம்ம அதை பார்க்க முடியாது, நம்ம இப்போ கிளம்பிடுவோம் கொஞ்சம் நேரத்தில். இப்போ ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் வந்து வெனிஸை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ப்ராக்டிக்கல் மேட்டர்ஸ் ஒரு சில அதெல்லாம் சொல்லிடுறேன் நான். இப்போ நீங்கள் வந்து வெனிஸ்லேயே எடுத்துகிட்டு போய் தான் காரை பார்க் பண்ணணும் அப்படின்னா அங்கேயும் இருக்குது, பார்க்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர் டேக்கு வந்து 20 euros, 30 euros, 50 euros அந்த மாதிரி பயங்கர எக்ஸ்பென்சிவான ஆப்ஷன் தான் இருக்குது. அதுவே வந்து இங்கே சிட்டிக்கு அவுட்டரில், அதாவது மெயின்லேண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கார் பார்க்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட கார் பார்க்ஸ் இருக்குது. ஸோ அங்கே மாதிரி விட்டிங்கன்னா உங்களுக்கு பர் டேக்கே வந்து 5.5 euro, 6 euro அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பஸ்ஸில் போயிடலாம். அண்ட் பஸ் டிக்கெட்டுமே வந்து இந்த மாதிரி இந்த கார் பார்க்லேயே வந்து பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். நம்ம அவங்க கொடுக்குறதே வந்து 2 way டிக்கெட்ஸ் தான் கொடுப்பாங்க. அது ஹார்ட்லி லைக் ஒருத்தருக்கு வந்து 3 euro அந்த மாதிரி இருக்குது. அண்ட் அடுத்த முக்கியமான மேட்ரு வந்து ஸ்ட்ராலர் ஃப்ரெண்ட்லியே கிடையாது சுத்தமாக. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த பிரிட்ஜஸ் எல்லாமே வந்து ரொம்ப பழைய பிரிட்ஜஸ். அது கிட்டத்தட்ட 400-450 பிரிட்ஜ் இருக்குது. எதுலேயுமே வந்து நீங்கள் ஸ்ட்ராலர் அவ்வளோ ஈஸியாக தள்ளிட்டு போக முடியாது. ஸோ நீங்கள் ஸ்ட்ராலர் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா முடிஞ்சால் அந்த சின்ன சைஸில் லைட் வெயிட் பக்கி மாதிரி இருக்கும் தெரியுமா, அதை எடுத்துக்கிறது பெட்டர். பெரிய ஸ்ட்ராலர் எடுத்துகிட்டு போய் அப்பா இன்றைக்கி பாடு போட்டுட்டோங்க. கிட்டத்தட்ட ஒரு 100-150 பிரிட்ஜ்லேயாவது நம்ம தூக்கி வச்சுருப்போம். சாம முதுகு வலி வந்துருச்சு. அடுத்து இன்னொரு ஹைலைட்டான மேட்ரு என்னென்னா, தயவு செஞ்சு கூகுள் மேப்ஸை ஃபாலோ பண்ணிடாதீங்க. கண்ட மேனிக்கு கண்ட ரூட்டில் கூப்பிட்டு போயிட்டு நம்ம 1 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய இடத்த நம்மளை 3 கிலோமீட்டர் சுற்றி விடும். அதில் போய் எங்களால் முடியல, நீயே ஃபெரி எடுத்து அந்த பக்கம் போயிடுப்பா அப்படின்னு சொல்லிவிடும். ஸோ அதனால் நீங்கள் கூகுள் மேப்ஸை நம்பிடாதீங்க. அண்ட் நீங்கள் ரொம்பவே வந்து பயங்கர ட்ராபிக்கல் கிளைமேட் தாங்க, பயங்கர சூடான கிளைமேட் தான் இங்கே யூஸ்வலாகவே. ஸோ அதனால் இப்போ நீங்கள் வர டே அன்றைக்கி வந்து நல்ல ஒரு சன்னி டே 20+ or 25+ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சன்ஸ்க்ரீன்லாம் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி என் மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், காக்கா மாதிரி ஆகிட்டேன் காலையிலேருந்து இந்த வெயிலில் சுற்றி. அண்ட் போட் ரைட் நீங்கள் எடுக்கும் போது நிறைய அங்கேயே போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஆப்ஷனாக இருக்கும், நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கும் அதுலேயுமே. ஸோ அதனால் பெட்டர் வந்து இந்த booking.com, Viator, கெட் யுவர் கைடு இந்த மாதிரி நிறைய இந்த ட்ராவல் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதுலேயே நீங்கள் வந்து அட்வான்ஸாக புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டைம் ஸ்லாட் வேணுமோ அந்த டைம் ஸ்லாட்டுக்கு கரெக்டாக போயிடணுங்க. நம்ம அங்கே வந்து இந்த மாதிரி ப்ரைவேட் டூர்ஸுமே இருக்குது, குரூப் டூர்ஸுமே இருக்குது. ஸோ அதுக்கும் ஏற்ற மாதிரி ப்ரைஸிங்குமே மாறிட்டு இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ்பெஷலி நாங்கள் புக் பண்ண அந்த லிங்க்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் குடிக்கிற தண்ணியை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக எங்கள் இட்டாலியில் வந்து எல்லா இடத்துலையுமே டேப் வாட்டர் ட்ரிங்கபிள் தான். இங்கேயுமே வெனிஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல எல்லாமே வந்து இந்த டிஸ்பென்சர்ஸ் டேப் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேயே நம்ம பாட்டிலில் பிடிச்சிக்கலாம். இல்லைனாலுமே நிறைய ஷாப்ஸ் இருக்குது, அங்கேயுமே நம்ம வாங்கிக்கலாம், பாட்டில் வாட்டர் வாங்கிக்கலாம். அண்ட் நீங்கள் டாய்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணணுன்னா அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தாங்க. எல்லா இடத்துலையுமே நிறைய இடத்துல வச்சுருக்காங்க டாய்லெட்ஸ் எல்லாமே. பட் எல்லாமே வந்து 1.5 euro தான் நீங்கள் பே பண்ணிவிட்டு தான் யூஸ் பண்ணணும். எல்லாமே பெய்டு டாய்லெட்ஸ் தான். ஸோ நம்மளோட இட்டாலி ட்ரிப் வந்து இதோட ஒரு முடிவுக்கு வருது. அப்படியே நம்ம இந்த வீடியோவையும் சரி இந்த இட்டாலி சீரிஸை இதோட முடிச்சுக்குவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கேயே எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் அடுத்ததாக போஸ்ட் பண்ணுற புது வீடியோஸ், புது கண்டென்ட்ஸ் உடனே வந்து உங்களை சேரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சாம ஜாலியான வீடியோவில் சீக்கிரமே உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe, stay connected. Bye.